உண்மையா நாம தான் பித்தா இருக்கமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்மை விட ஒருவர் நம்மீது பித்தாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு மாயையில் அகப்பட்டு கொண்டு ஏன் இப்படி இருக்கின்றாய், என்னை உணர்ந்து கொள், நானாகவே நீ இருக்கின்றாய், என்னுள் கலந்து விடு என்று எல்லாமல் அந்த இறைவன் ஈசன் நம்மீது பித்தாக இருக்கின்றார். அவரே அனைவரையும் ஆட்கொள்கின்றார், ஆட்கொள்ளும் பித்தனாக இருக்கின்றார். அப்படிங்கும் போது அவ்வளவு அன்பு பொருந்தியவர் மீது நாம் பித்தாக இருப்பதில் என்ன தவறு அப்படிங்கறத தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். பித்தன் என்றொரு பெயரும் உண்டவருக்கு அவர் மீது அன்பு கொள்வதால், அவர் மீது பித்து கொள்வதால் என்ன தவறு அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. உண்மையாலுமே பிறர் சொல்ல நான் தெளிவா கேட்கிறேன், பிறர் சொல்வதின் மூலமாக நீங்கள் கேட்டுணர்ந்து இறைவன் மீது அன்பு வைத்தீர்களா, இறைவனை உணர்ந்து கொண்டீர்களா, இறைவன் மீது பக்தி செலுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டா, அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈஸ்வரன் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா, அந்த சிவபெருமானின் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா. உண்மை என்னவென்றால் அவரே ஆட்கொள்ளும் பொழுதுதான் அவர் மீது அன்பு பிறக்கிறது, பாசம் பிறக்கிறது. மாறாக யாரோ ஒருவர் சொல்லி, யாரோ ஒருவர் உங்களை நிர்பந்தப்படுத்துவதன் மூலமாக யார் மீதும் அன்பு வராது, அது இறைவன் மீதும் கூட. அப்ப அதை மீறி நம்ம ஒருத்தர் மீது அன்பு வைத்திருக்கின்றோம், அலாதியான அன்பு, அந்த பேரின்பத்தின் மீது ஒரு பற்றுதலோடு நம்ம இறைவனை நேசிக்கின்றோம். அப்படிங்கும் போது அந்த அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எப்பவுமே பிடித்தா விடா பிடிவாதமா பிடிச்சுக்கணும். இப்ப அவரே ஆட்கொண்டா மட்டும்தான் நமக்குள்ள அவர் மீது ஒரு பக்தி வருகிறது, அவர் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது. அப்படிங்கும் போது சில நேரங்களில் இந்த மாயையில் அகப்பட்ட மனதானது அவரை விட்டு கொஞ்சமாக விலகி போகிறதை நீங்கள் உணர்ந்த உடனே இருகவரின் காலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார், நம் மீது அளவில்லாத பாசத்தை கொட்டுகிறார், நாமும் அவர் மீது பித்தாக இருக்கின்றோம், சிவ பித்தாக இருக்கின்றோம். அப்படிங்கும் போது இந்த மாயையில் அகப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு நம்மையும் மாயை சூழ்கிறது. அப்படிங்கும் போது சிறு வினாடியோ அல்லது சிறு நாளிகையோ அவரது நினைவை விட்டு அகன்று விடுகின்றோம் என்றால் சுதாரித்துக் கொண்டு மீண்டும் அவரது காலை இறுக பற்றி கொள்ளுங்கள், அவர் நாமத்தை உறக்க சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர் நம்மை விடுவதில்லை, நாம் தான் விட்டு விலகி விடுகிறோம். விட்டு விலகிவிட்டு இந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு எனக்கு எல்லாம் துன்பமே வருகிறது, எல்லாம் துன்பமே வருகிறது, நான் துன்பப்படுகின்றேன், என்னை சோதனை செய்கின்றார் அப்படின்ட்டு நாமே தான் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவர் நமக்கு எதையும் தீங்கு செய்வதில்லை. பெருமான் நமக்கு எந்த தீங்கையும் விளைவிப்பதில்லை. மாயையால் மாட்டிக்கொண்ட ஒருவருக்கு பார்ப்பதெல்லாம் தவறாக தெரிகிறது, எதிர்கொள்வதெல்லாம் சோதனையாக தெரிகிறது, வருவதெல்லாம் பிரச்சனைகளாக தோன்றுகிறது. மாறாக எல்லாம் அவர் என்று அவர் காலை இறுக பற்றி கொண்டவருக்கு எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும். பூர்வாருகமிவ பந்தனாத் மோக்ஷீயமாம்